எல்லா புகழும் இறைவனுக்கே. பெரும்பாலும் நம்ம ரசிகர்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், நம்ம நடிகர்களுக்கு நம்ம படங்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். தமிழில் வர்ற டப்பிங் படங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பாங்க. அதுவும் ஹாலிவுட்லேருந்து வர்ற படங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு நம்ம மக்கள் கொடுப்பாங்க. தமிழில் சாதனை படைத்த டப்பிங் படங்கள்லாம் நிறைய இருக்குது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த வகையில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன குங்ஃபு பாண்டா ஏற்கனவே 3 பாகமும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் 3 பாகம் தமிழ்லேயே கிடைக்கிது. டப்பிங் வெர்ஷன் தமிழ்லேயே கிடைக்கிது, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படமும் இந்த படமும் எப்படி இருக்குது அப்படிங்கன்னு பார்த்தோம்னா, எனக்கு அந்த படத்தை நான் 3 பார்ட்டுமே பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த படம் என்னை பெருசாக பாதிக்கலை. அந்த முந்தைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அனிமேஷனில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஹீரோ அண்டு வில்லன் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சமமாக ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பார்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு வில்லனாக வச்சுருப்பாங்க. அதுலேயும் இறுதியாக வெளியே வந்த 3வது பாகத்தில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரும மாட்டை வில்லனாக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு குரல் கொடுத்துருந்தவர் நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா காளிதாஸா இல்லை கதிரை தெரில, 2 பேரில் ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் இவங்களுடைய தமிழ் உச்சரிப்புக்கும் இந்த போல்டான குரலுக்கும். அதுவும் காளிதாஸ்லாம் பார்த்திங்கன்னா அவர் வடிவேல் காமெடியில் பார்த்துருப்பீங்க. அவர் வாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வில்லனுக்கு அப்படியே அவ்வளோ ஒரு பொருத்தமாக இருக்கும். மாயா மாரிசன்லாம் அவர் தான் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். அந்த குரல் தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த எருமாட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரமும் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த 4வது பாகம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் முழுக்க பார்த்திங்கன்னா இருட்டிலே பண்ணியிருக்கிறாங்க. விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் மூவி தான். படம் முழுக்க இருட்டிலேயே பண்ணியிருக்கிறாங்க. பழைய கதாபாத்திரம்லாம் பார்க்கும்போது அந்த வாத்து அந்த கூஸ்மேன் பார்த்திங்கன்னா அப்பாவாக இருப்பார். கரடிக்கு வாத்தை அப்பாவை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கதாபாத்திரமும் இந்த படத்தில் பெருசாக இல்லை. மற்ற 3 பாகத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரம் பெருசளவு பேசப்பட்டிருக்கும். குழந்தைகளால் ரசிக்கப்பட்ட கதாபாத்திரமாகவும் அது இருந்திருக்கும். பட் இது எல்லாமே இந்த படத்தில் மிஸ்ஸிங். அதை விட மெயினான மிஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்லன் கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா பல்லியை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மொக்கையாக யார் யோசிச்சான்னு சொல்லி தெரியல. பட் முதல் முறையாக இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஓகே தான், இந்த படம் நல்லாயிருக்கும். அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அந்த நைட் எஃபெக்ட்டு, குறிப்பாக இது எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். வில்லனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கு தான் இந்த படம் மற்ற 3 பாகங்களை பார்க்கும்போது. மற்ற 3 பாகங்களை பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்காது. ஏன்னா எனக்கு இந்த படம் பிடிக்கவே இல்லை. ஏன் இந்த அளவுக்கு மொக்கையாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதுவும் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. யார் யோசித்தாங்க, யார் பண்ண சதின்னு தெரியல. பட் இந்த குங்ஃபு பாண்டாவுக்கு உலகம் முழுக்க ஒவ்வொரு மொழியிலையும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மொக்கையாக ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரியல. நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த பாகத்தை முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு ஓகே, நல்லா ரசிப்பீங்க 100%. பட் ஏற்கனவே வெளியே வந்த 3 பாகத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் சுமாரான படம் தான். ஏன்னா எனக்கு இது சுமாரான படமாக தான் தெரியுது. படம் பார்த்தவங்க இருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். படம் நீங்கள் இன்னும் பார்க்கலையா, முதல் முறையாக பார்க்குறவங்க தாராளமாக இந்த படத்தை போய் பாருங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க.